ஹாய்ங்க எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னங்க கமெண்ட் என்னன்னு பாத்துடலாமா? நமக்கு கமெண்ட் பண்ணிருக்கவங்க யூசர் ஐடி நேம் பாத்தீங்கன்னா பாப்ஸ் குட்டி. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க குமரி கார்ட்டூன் ஸ்லாங் சீரியல் காதல் சுகமானதை காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. சத்தியமா என்னடா நிக்கிமா இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்களே, இப்படிலாம் கமெண்ட் பண்ணா கோவப்படணும் கொந்தளிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு கோவமே வரலங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இவங்க எங்க இருந்தோ புதுசா இப்பதான் முளைச்சு வந்திருக்காங்க. ஏன்னா வியூவர்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இன்னும் கத்துக்குள்ள போகலங்கிறது. தற்கொலை மாதிரி வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்ன எங்க இருந்தோ முளைச்சு வந்து ஏதோ நம்மள வந்து தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசியிருக்காங்க. இவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்ல. ஏன்னா நம்ம கதையை பத்தி தெரியாமலே வந்து அவங்க ட்ராக் மாதிரி இருக்கு இவங்க ட்ராக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு தான் ஒரு கிளாரிஃபை கொடுக்கலான்ட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் சத்தியமாக புரியலைங்க. வீவர்ஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக வந்து குமரி கார்ட்டூன் ஸ்லாங் அவங்களோடதுல காதல் சுகமானதை பார்த்துருப்பீங்க. நம்மளோட கதையில் வர்ற முதல் கனவையும் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்களோட கதை மாதிரியே அப்படியே இருக்குது, அதே ட்ராக்ல போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல அவங்க கதை மாதிரியே நம்ம கதை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. வீவர்ஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட கமெண்ட்டை முதல்ல நீங்கள் படிங்க, சரியா? கண்டிப்பாக படிச்சு பாருங்க. நான் வந்து படிச்சு சொல்லலை அப்படின்னு கோச்சிக்காதீங்க. எனக்கு திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்கு இது இல்லை, சிரிப்பா வருது எனக்கு சீரியஸா படிக்கும் போதெல்லாம். ஸோ கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் கதையை விட்டு தள்ளுங்க. அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, பவியோட ஃபேஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே குமரி கார்ட்டூன் ஸ்லாங் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு சரியா சிரிப்பு வந்துருச்சுங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்வின் கிராஃப்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிறதே ஒரு 5 ஹீரோஸ் தான். நான் ஹீரோன்னு தாங்க சொல்லுவேன். கண்டிப்பா என்னால வந்து அது கார்ட்டூன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து நானும் என்னோட ஹீரோவா தான் அவங்களை வந்து, அதாவது ஒரு உயிருள்ள ஒரு பர்சனா தான் பாக்குறேன். ஸோ வந்து ஒரு 5 ஹீரோ தான் இருக்காங்க. அதே 5 ஹீரோ வச்சுதான் கார்ட்டூன் சேனல் வச்சிருக்கவங்க எல்லாருமே அந்த 5 ஹீரோ வச்சுதான் கதை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக நான் போயிட்டு என்னோட பிரசாந்த் எப்படி நீங்க உங்க கதையில வச்சீங்க, என்னோட அரவிந்த் எப்படி நீங்க உங்க கதையில வைப்பீங்க அப்படின்னு போய் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதுல அவங்க அமௌண்ட் போட்டிருக்காங்க, அவங்களோட கதை, அவங்களோட எடிட், அவங்களோட உழைப்பு. அதை போய் நீ எப்படி என்னோட வைப்ப, நீ எப்படி என் பேரை வைப்ப, நீ எப்படி வந்து என் ஹீரோ வைப்ப, இது ஏன் ஆளு ஓ ஆளு இப்படி எல்லாம் நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சண்டைக்கு வந்துருவாங்க கண்டிப்பா. அதே மாதிரி தாங்க எனக்கும், நான் அந்த ஆப் ஓபன் பண்ணிருக்கேன், நான் அதுல அமௌண்ட் போட்டிருக்கேன், என்னோட ஹீரோ இப்போ வந்து நான் வச்சிருக்கேன், அது என்னோட ஹீரோ. இப்போ என்ன சொன்னீங்க, ஹேர் ஸ்டைலுக்கான இது வந்து நான் பிக்சர் வச்சிருக்கேங்க. எல்லாருமே வந்து இதுவும் ஒரு இந்த ஒரு விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து பின்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ல தான் வந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதுல தான் எடுப்பாங்க. இப்போ நான் எடுத்திருக்க ட்ரெஸ்ஸே இன்னொருத்தவங்களோட சேனலையும் எடுத்துக்கலாம், அவங்க போட்டுருந்துருக்கலாம். அதை போய் நான் கேட்க முடியுமா, நீங்க எப்படி எடுத்தீங்க, நான் வச்சிருக்கேன், அதாவது நான் வச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை என்னோட ஹீரோயினுக்கு, அதனால வந்து நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு நான் போய் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களோட சொந்த ஒழிப்புல அவங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்க ஹீரோயினுக்கு வச்சிருக்காங்க. அது போய் நீ எப்படி எடுத்த நான் எப்படி கேட்க முடியும்? ஏன்னா அது அவங்களோட உழைப்புங்க, அதெல்லாம் போய் நம்ம கேட்க முடியாது. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் அவங்களை பார்த்து திருடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதாவது எந்த ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், லைக் அந்த பின்சாட் போட்டோ வச்சிருக்கேன், அந்த போட்டோவை ஆட் பண்றேன் பாருங்க. இது வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கான கிளாரிஃபையே கிடையாது, என்னோட வியூவர்ஸ்க்கான கிளாரிஃபை கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுதான் வந்துட்டு பவியோட ஹேர் ஸ்டைல். எதுக்காக ஃபேஸை மறைச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுத்தோம், ஆனால் அது வந்து ஏஐ ஃபோட்டோவா இல்லை ஒரிஜினல் பர்சனோட ஃபோட்டோவா நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து ஷோ பண்ணுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அதனால தான் நான் வந்து அதை மறைச்சு வச்சிருக்கேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நல்ல ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே தெரியும், நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நான் வந்து வீவர்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேனே தவிர அந்த கமெண்ட் போட்டிருக்காங்களே அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, என்னை வந்து தாக்கணும்னு நினச்சாங்க. இப்படி மொக்க வாங்கியிருப்பாங்கன்னு, அதாவது மொக்க வாங்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு வந்து என்னை தாக்கணும், அதாவது வந்து என்னை வந்து ஹர்ட் பண்ணணும், இல்லை வந்து என்னை டவுன்லி ஃபீல் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் எடுத்துகிட்டு வராதிங்கன்னா. இந்த மாதிரி சில்லி ரீசன்க்குலாம் நான் வந்து டவுன் ஆக மாட்டேன். ஸோ உங்களுக்கு க்ளூ வேணாலும் சொல்லுங்கள், நான் எதுக்கு டவுன் ஆவேங்கிறத நானே சொல்கிறேன். எதுக்கு இது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு, நீங்கள் டேரெக்டாகவே கேளுங்க, நானே சொல்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, அப்படியே பவியோட ஃபேஸ் பார்க்கும்போது அவங்க ஹீரோயினி ஃபேஸ் மாதிரியே இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாரோட ஃபேஸுமே அப்படிதாங்க இருக்கும். அதில் இருக்க கேரக்டரோட எல்லாரோட ஃபேஸுமே அப்படிதான் இருக்கும். நம்ம தாங்க கிரியேட் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம் அதில் இருக்கிறதே ரெண்டு நோஸ் பீஸ் வந்து, அதாவது மூக்குத்தி வந்து 2 விதமான மூக்குத்தி தான் ஹீரோயின்ஸ்க்குன்னு இருக்கிறது. இன்னும் 2 விதமான மூக்குத்தி வந்துட்டு வில்லிங்களுக்கு இருக்கிறது, சரியா? வில்லி கேரக்டரா இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ 2 விதமான மூக்குத்தியில் ஒரு மூக்குத்தியை வந்து நான் என் வினோதினிக்கு கொடுத்துட்டேன். என்னோட கதையில் வினோதினிக்கும் அகிலோட அம்மா இல்லை அரவிந்தோட அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேருக்கும் ஒரே மூக்குத்தியை நான் கொடுத்துட்டேன். மிச்சம் உள்ளது ஒன்று தான். அதை வந்து நான் லேட்டாக தான் பவியை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், வேற வழி கிடையாது. என்கிட்ட இருக்கிறது அந்த 2 நோஸ் பீஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஒருவேளை உங்களுக்கு எப்படி நீங்கள் வைப்பீங்கன்னா அதை வந்து நீங்கள் அந்த ஆப் கிட்ட தான் கேட்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதில் கொடுத்துருக்கதே 2 தான். நான் வந்து ஒன்று வந்து வினோதினிக்கு கொடுத்துட்டேன், இன்னொன்று வந்து ஆப்ஷனலாக ஒன்று தான் இருக்குங்கும் போது நான் என்னோட பவிக்கு தான் கொடுக்க முடியும், சரியா? ஸோ வந்து இதை யாராலையும் வந்து நீ எப்படி இந்த பொட்டை வச்ச, நீ எப்படி இந்த மூக்குத்தியை போட்ட, இதெல்லாம் வந்து என்னை யாருமே கேட்கவே முடியாது. அது கேட்கறதுக்கான ரைட்ஸும் யாருக்குமே கிடையாது. ஏன்னா என்னோட சொந்த காசை போட்டு நான் அந்த
ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். என் கதைக்கு நான் என்ன வைக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இதை விட்டுட்டு நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. அப்புறம் ஒரு விஷயம் ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க, சொந்தமாக ட்ரை பண்ணுங்களாம். இல்லை எனக்கு புரியல, நான் என்ன அடுத்தவங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து என்னோட சேனலில் போட்டுட்டு இருக்கேனா? அப்படி நான் அடுத்தவங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து போட்டேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சொந்தமாக ட்ரை பண்ணு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பேன். என் கதையில ஒவ்வொரு விஷயத்தையும் நானே கிரியேட் பண்ணி நானே உட்காந்து வாய்ஸ் கொடுத்து நானே எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ நீங்க சொன்ன அந்த சொந்தமா ட்ரை பண்ணுங்கிற வார்த்தை எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எந்த தைரியத்துல இந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்ப? நான் திரும்பவும் சொல்றேன், என்னை டவுன்லி ஃபீல் பண்ண வைக்கணும், என்னை வந்து தாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்லியான விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துக்குலாம் நான் டவுனா ஃபீல் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளே இல்லாத ரீசனுக்காகலாம் நான் டவுனா ஃபீல் பண்ணேன்னு வைங்க, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அட் த சேம் டைம் இப்படிலாம் நீங்க கமெண்ட் பண்றதுனால நான் இதை விட்டுட்டு ஓடிடுவேன், இல்லை நான் பயந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது உங்களோட முட்டாள்தனம். பிகாஸ் இந்த சோசியல் மீடியாவுக்கு நான் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஐ எம் கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்லியான கமெண்ட்லாம் பார்த்து நான் துவண்டு போவேன், கவலைப்படுவேன் நீங்க நினைச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட டைம் தான் வேஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்கள நான் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை விட பல மடங்கான கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ இந்த சில்லி கமெண்ட்டை பார்த்து நான் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், வீடியோ போட மாட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமும் நீ இப்படி தான் வந்து கமெண்ட் பண்ணுவ அப்படின்னா பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நான் உன்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன். நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு இருப்ப, ஆனால் அந்த கமெண்ட்டை நான் படிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன், ஏன் அதை பார்க்க கூட மாட்டேன். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வி ஆர் டெட் ஹார்ட் ஃபேன் ஆஃப் காதல் சுகமானது. ஸோ காப்பி பண்ணாதீங்க. நீ யாருக்கு வேணாலும் ஃபேன் ஆறு, என்னவா வேணாலும் இரு. ஆனால் அதுக்காக என் கதையவே பார்க்காம அவங்கள மாதிரி காப்பி அடிச்சிட்டேன், இவங்கள மாதிரி காப்பி அடிச்சிட்டேன், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டேன் வை. இப்போ நான் பதிலடி கொடுத்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேன். ஸோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர். அப்புறம் நம்மளோட முதல் கனவுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 3:30 மணிக்கு முதல் கனவு வந்துடும். சாரிங்க, 2 நாள் இல்லைங்க, ஒரு தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக வந்து நான் ஒன்று டு ஒரு நாள் தான் வந்து வீடியோவே கொடுத்துட்ருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம், அதனால தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து கரெக்டாக வீடியோ வந்துடும். இன்றைக்கி வந்து 3:30 மணிக்கு நம்ம முதல் கனவு வரும். எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. அட் த சேம் டைம் நான் இவ்வளோ கோவமாக பேசிட்டேன், நிக்கிமா அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐம் ஸோ சாரிங்க. யாருமே என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் நிறைய உழைப்பை போட்டிருக்கேங்க. ஏன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நான் நிறைய நாள் தூக்கத்தை கூட இழந்திருக்கேன். நிறைய விஷயம் வந்து நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும், என்னோட சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கணும், நான் அவங்கள வந்து நல்ல என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது அதை காப்பி அடிக்கிறேன்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நார்மல் ஹியூமனுங்க நானும். ஸோ எனக்கும் கோவம் வரும் இல்லையா? என்னோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி பேசும்போது எனக்கும் கோவம் வந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் கோவப்பட்டேன். சாரி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. சரிங்க, எல்லாரும் கண்டிப்பா கதையை பாருங்க. பாய்ங்க.